ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பத்தூர் பக்கத்தில் இருக்க விபிஆர் சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் குப்புசாமி. இவருக்கு இப்போ 45 வயசு ஆகுது. இவர் ஆரம்பத்தில் லாரி கிளீனராக தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் இவரோட மெயின் வருமானமாகவும் இருந்திருக்கு. இவருக்கும் கோமதி அப்படிங்கிற லேடிக்கும் 16 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லார் மாதிரியே குப்புசாமியும் தன்னோட மனைவியான கோமதி கூட சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காரு. மனைவிய வேலைக்கு அனுப்பாம குப்புசாமி மட்டுமே வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. 2 பேரா இருந்த இவங்களோட ஃபேமிலி இப்போ 4 பேரா பெருசாகுது. லாரியில வேலைனால சில டைம் வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மனைவி தனியாக கஷ்டப்படுவா அப்படின்னு நினச்ச குப்புசாமி தன்னோட வேலையை மாற்றிக்கிறாரு. லாரி கிளீனராக இருந்தவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் பஸ் கிளீனராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இப்போ காலையில் போனார் அப்படின்னா நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவார். பிள்ளைங்க 2 பேரும் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கோமதி வீட்டில் ஃப்ரீயாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலிக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி டெய்லரிங்கை கற்றுக்குறாங்க. டெய்லரிங் நல்லா பழக்கமானதுக்கு அப்புறமா அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க கிட்ட துணி வாங்கி வீட்டிலையே தையல் வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ கோமதியோட வருமானம் குடும்ப செலவுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு. இப்படியே குப்புசாமியோட லைஃப் பல வருஷங்களை கடந்து சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. குப்புசாமி வேலை செய்யக்கூடிய பஸ் கம்பெனியில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா தேவாந்தவாக்கம் கிராமத்தை சேர்ந்த 55 வயசான சர்ஜன்ராஜ் அப்படிங்கிறவர் பஸ் டிரைவராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. சர்ஜன்ராஜ் ஓட்டுற பஸ்ஸில் குப்புசாமி கிளீனராக இருந்திருக்காரு. இதனால 2 பேரும் நண்பர்களாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்ச நாள்லேயே சர்ஜன்ராஜ் குப்புசாமி வீட்டுக்கு வந்து போகிற அளவுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் சண்டே லீவு அப்படிங்கிறனால குப்புசாமி தன்னோட ஃப்ரெண்டான சர்ஜன்ராஜை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விருந்து வச்சிருக்காரு. முதல் தடவை கோமதியை பார்க்குறப்பயே சர்ஜன்ராஜுக்கு அவங்க மேலே ஒரு தப்பான எண்ணம் வர ஆரம்பிக்குது. அடிக்கடி குப்புசாமி வீட்டுக்கு வந்தா கோமதி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி டெய்லியும் காலையில் குப்புசாமியை வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சர்ஜன்ராஜ் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ஏன் தனித்தனியாக போகணும், 2 பேரும் ஒன்றாவே போயிட்டோம் அப்படின்னா உனக்கும் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சர்ஜன்ராஜ் சொன்னதை கேட்ட குப்புசாமி, ஓகே நீ டெய்லியும் வந்துரு, நம்ம சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சர்ஜன்ராஜ் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. கோமதிக்கும் கொஞ்ச நாள்லேயே இந்த சர்ஜன்ராஜுக்கு தான் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் அவருக்கு ஓகே சொல்லி அவர் கூட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கணவர் நம்மளை நம்பி தான் வீட்டில் விட்டுட்டு போகிறாரு, அவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு கோமதி நினைக்காம சர்ஜன்ராஜ் கூட தன்னோட வீட்டிலையே உறவு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சர்ஜன்ராஜ் டிரைவராக இருந்தனால சில டைம் மட்டும்தான் அவருக்கு டியூட்டி இருக்கும். லீவு நாளில் குப்புசாமி குழந்தைங்க வீட்டில் இல்லாதப்போ அவங்களோட வீட்டுக்கு போய் கோமதி கூட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு தப்பான உறவு யாருக்குமே தெரியாமல் ரொம்ப நாள் மறைச்சு வச்சிருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் அடிக்கடி இந்த சர்ஜன்ராஜ் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போகிற விஷயம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மூலமாக குப்புசாமிக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சதுமே என்ன பண்ணுறாருன்னா தன்னோட வைஃபான கோமதி கிட்ட போய் கேட்டு சண்டை போடுறாரு. அப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம சமாளித்தா போதும், இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு கோமதி அவர்கிட்ட அழுது புலம்பியிருக்காங்க. தன்னோட 2 பிள்ளைகளோட வாழ்க்கை மனைவியை விட்டுட்டோம் அப்படின்னா பாழா போயிரும் அப்படின்னு நினச்ச குப்புசாமியும் அமைதியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா சர்ஜன்ராஜ் கிட்டேயும் போயிட்டு இந்த விஷயத்தை கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இனிமே நீ என்னோட வீட்டுக்கு வரவே கூடாது, கோமதி கூட பழகிறத நிறுத்திக்கோ அப்படின்னு வானும் பண்ணியிருக்காரு. குப்புசாமிக்கு விஷயம் தெரிஞ்சனால முன்ன மாதிரி சர்ஜன்ராஜுக்கு கோமதி கூட பழகவோ பேசவோ முடியலை. இதனால இந்த கள்ளக்காதல் ஜோடி ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறாங்க. குப்புசாமியோட தொல்லை இல்லாமல் உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி
கோமதி தன்னோட 13 வயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு சர்ஜன் ராஜ் கூட வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவார் குப்புசாமி. ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவியும் மகளும் இல்லை, மகன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சின்ன பையன் ஒரு லெட்டரை அம்மா கொடுத்ததா குப்புசாமி கிட்ட கொடுத்துருக்கான். அதில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, இனிமே என்னை தேடாதீங்க, நான் சர்ஜன்ராஜ் கூட வாழ போகிறேன், பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பையனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு எழுதியிருந்திருக்காங்க கோமதி. இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் குப்புசாமி ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு. இன்னொரு பக்கம் கோமதியும் சர்ஜன்ராஜும் திருவள்ளூரில் பெரிய குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடித்தனம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாமே 2021 ஜூலை மாதம் நடக்குது. கோமதி தன்னோட பொண்ணை திருவள்ளூரில் இருக்க ஒரு ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்க சேர்த்து விட்டுருக்காங்க. சர்ஜன்ராஜ் வேற ஒரு பஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. கோமதியும் ஒரு கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கள்ளக்காதலன் கூட கோமதி எந்த தொல்லையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் கோமதி மேலே மட்டும் கண்ணு வச்ச இந்த சர்ஜன்ராஜ் தன்னோட காம பார்வையை கோமதியோட 13 வயசு பொண்ணு மேலேயும் காட்ட ஆரம்பிச்சிருக்கான். அம்மாவையும் மகளையும் தன்னோட காம வெறிக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த மிருகம் அந்த கேவலமான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். 13 வயசு பொண்ணை எப்படியாவது தன்னோட ஆசைக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கான வாய்ப்புக்காக இந்த சர்ஜன்ராஜ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கரெக்டாக கொரோனா ஊரடங்கு அப்படிங்கிறனால ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டு இந்த 13 வயசு பொண்ணு வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த சர்ஜன்ராஜ் தன்னோட மிருகத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். கோமதி டெய்லர் கடைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கிட்ட மிரட்டி தன்னோட காம வெறியை இந்த மிருகம் தீர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கு. எதுவுமே தெரியாத அந்த சின்ன பொண்ணு தனக்கு நடக்கிற கொடுமையை வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இந்த காம வெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்ட டெய்லியும் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. சர்ஜன்ராஜ் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா உன்னையும் உங்கள் அம்மாவையும் கொலை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன், இதை நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு டெய்லியுமே மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கொடூரன் தன்னோட பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு நினச்சி கோமதி இவங்கிட்ட பொண்ணை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு டெய்லியும் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. கோமதி வேலைக்காக வெளியில் போகிறாங்களோ அப்பெல்லாம் இந்த 13 வயசு பொண்ணை சர்ஜன்ராஜ் மிரட்டி பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்படியே இந்த கொடுமை மாசக்கணக்காக நடந்துட்டு இருந்திருக்கு. சின்ன பொண்ணும் இந்த கொடுமையால் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் கோமதி கிட்ட வந்து, எனக்கு ரொம்பவே உடம்பு முடியலை, வயிறு வலிக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, சாப்பிட முடியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்ட கோமதி மகளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் கோமதிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. சிறுமியை பரிசோதித்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, அதுவும் 7 மாத கரு அவங்க வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கோமதி, நாம் தான் தகாத உறவுனால நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி கஷ்டப்படுறோம், நம்மளோட பொண்ணு இந்த சின்ன வயசுலேயே அவளோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டு வந்திருக்காளே அப்படின்னு நினச்சி ரொம்பவே பதறி போகிறாங்க. அதுக்கப்புறமா மகளை இந்த மாதிரி சீரழிச்சது யாரு அப்படின்னு தன்னோட பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறப்ப தான், யாரை இவ்வளோ நாள் நல்லவன் அப்படின்னு நினச்சி கட்டின கணவருக்கே துரோகம் செஞ்சுட்டு வந்தமோ அவனோட உண்மையான முகம் என்னன்னு கோமதிக்கு தெரிய வருது. கோமதியோட பொண்ணு ரொம்பவே பயந்து போய் தன்னை சர்ஜன்ராஜ் தான் மிரட்டி அடிக்கடி பலாத்காரம் பண்ணது அப்படிங்கிற உண்மையை சொன்னதை கேட்டு இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்ச கோமதி தன்னோட மகளையும் கூட்டிக்கிட்டு நேராக திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ கிட்ட தன்னோட 13 வயசு பொண்ணுக்கு நடந்த கொடுமையை சொல்லி அழுகிறாங்க. சிறுமிக்கிட்டையும் லேடி போலீஸ் விசாரிக்கிறப்ப சர்ஜன்ராஜ் செஞ்ச கொடுமை எல்லாமே ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிக்குது. போலீஸ் இந்த விஷயத்த கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி சர்ஜன்ராஜை தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்போ கோமதிக்கு உண்மை தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயம் சர்ஜன்ராஜுக்கு தெரிய வந்துச்சோ அடுத்த நிமிஷமே அவர் தலைமறைவாகிட்டான்.
தலைமறைவா இருக்கக்கூடிய சர்ஜன் ராஜை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அவனோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணியிருக்காங்க. சர்ஜன் ராஜ் தன்னோட மொபைலை அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே இல்லை. அதனால ரொம்பவே ஈஸியாக அவனோட கரண்ட் லொக்கேஷன் போலீஸ்க்கு தெரிய வருது. அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி திருவண்ணாமலையில் ஒரு பகுதியில் இந்த சர்ஜன் ராஜ் பதுங்கி இருக்க விஷயம் தெரிய வந்து நேராக போலீஸ் அங்கே ஸ்பாட்டுக்கே போகிறாங்க. அந்த இடத்துலையே சர்ஜன் ராஜை அரெஸ்ட் பண்ணி திருவள்ளூருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்டில் அவனை ஆஜர் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு கீழே புழல் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. இந்த கேஸ் இன்னமும் நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த 13 வயசு சிறுமிக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அரசு காப்பகத்தில் வச்சு பாதுகாக்கப்பட்டும் வருது. இந்த 13 வயசு சிறுமிக்கு நடந்த கொடுமையை பற்றி திருவள்ளூர் முழுக்கவே பரபரப்பாக அந்த டைமில் பேசப்பட்டும் இருந்திருக்கு. தவறான உறவால் நடக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் பற்றி நம்ம நிறைய டைம் நியூஸ்லேயும் சரி நியூஸ் பேப்பர்லேயும் சரி பார்த்துருப்போம். அதில் அந்த உறவுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி யாரையாவது ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்க அனாதையாகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சம்பவத்தில் தன்னோட கணவரை விட கள்ளக்காதல் தான் முக்கியம், அவங்கிட்ட கிடைக்கிற பாசமும் சுகம்தான் உண்மை அப்படின்னு நினச்சி போன கோமதியால் இன்னைக்கு 13 வயசு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் எதுவுமே தெரியாத ஒரு பிஞ்சு குழந்தையோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கு. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தன்னோட மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்த குப்புசாமிக்கு தன்னோட மகளுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ எப்படி இருந்திருக்கும்? அப்பா கிட்ட இருந்திருந்தா சரி அந்த பொண்ணு நல்லபடியாக வளர்ந்துருக்குமோ அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான க்ரைம் சம்பவங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.